சுவாமியே சரணமையப்பா. அடியேன் கஜபதி குருசாமி. கஜபதி குருசாமி அறக்கட்டளை சார்பாக ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் பம்பா நதியில் குளித்துவிட்டு தங்களுடைய உடைகளை பம்பா நதியில் விட்டு செல்வது ஒரு வழக்கமாக இப்போது வர காலகட்டத்தில் அதை தொடர்ந்து செஞ்சுன்னு வரீங்க. பம்பா நதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக அசுத்தமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அதனால் ஐயப்ப பக்தர்கள் தயவுசெய்து உங்களுடைய உடைகளை போட்டுட்டு நீங்களே அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சூழ்நிலை மாறும். அதே மாதிரி இது வழக்கத்தில் இருந்த ஒரு வழிபாட்டு முறையை இன்றைக்கி மாறுபட்டு இருக்குது. புனிதமான பம்பா நதி ராமபிரான் நமக்கு கொடுத்தது. அந்த சூழ்நிலையை மனசில் எடுத்திங்கன்னா பம்பா நதி ஒரு புனிதமான தன்மை. அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்ம பம்பா நதியில் படைகள் போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் போடுறாங்க. சக்தி பூஜை செய்யக்கூடிய பக்தர்கள் அங்கே தாங்க சாட்டை எச்சிலியில் எடுத்துன்னு வந்து பம்பா நதியில் விடுறத வழக்கமாக வச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சரியான முறையா அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கிடைச்சிரும். முடிந்தவரை இந்த மாதிரி சூழ்நிலைகளை சிந்தித்து கொஞ்சம் சரியான முறையில் செயலாற்றுனீங்கன்னா பின்னாடி வர ஐயப்ப பக்தர்களுக்கு கண்டிப்பாக சுத்தமான பம்பா நதி கிடைக்கும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரண சுவாமி. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே. ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதலே. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே.